பாருங்க வயசுல சிங்க எப்படி அலைந்து பாருங்க. வாங்க வாங்க. நம் கல்லூரியின் செயலர் தந்தை அவர்களையும் முதல்வர் தந்தை அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். ஆல்பர்ட் செல்வம் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். நம்முடைய திராவிடத்தினுடைய முதன்மை கனியாக இருக்கக்கூடிய நம்முடைய பெரிய இயக்கத்தினுடைய முதல்வர் அறிஞர் அண்ணா அவர்கள், அதனைத் தொடர்ந்து இன்று வரை தமிழுக்காக தன்னை அர்ப்பணித்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய முத்தமிழ் அறிஞர் எத்தனை அழகு! அது மட்டுமா, இந்த கன்னியாகுமரியுடைய கடற்கரையிலே ஒரு சாமானிய மனிதர் உயர்ந்த இடத்திற்கு போயிருக்கிறார் என்றால் ஒரு காமராஜராக நடமாடும் ஒரு சாமானியராக தான் அவர் தன்னுடைய பயணத்தை பயணித்துக் கொண்டிருக்கிறார். எங்களை போன்ற ஒரு ஆசிரியராக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தினுடைய ஆரம்ப புள்ளியை தொடர்கிறார். படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கு தமிழகத்தினுடைய மிக முக்கியமான அங்கும் ஆசிரியர் தான். அத்தனை எம்எல்ஏக்களையும் வழிநடத்தக்கூடிய ஒரு விவசாயியுடைய வாழ்க்கைக்கு தன்னோடு அர்ப்பணித்துக் கொண்ட தேவைக்காக அது பயன்பட வேண்டும் என்று தன்னுடைய இலக்கை நோக்கி பயணித்தவர் ஐயா அவர்கள். அது மட்டுமா, மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால், மறைந்த தலைவர் கலைஞர் தமிழுக்கு திருவள்ளுவருக்கு ஆற்றிய தொண்டுக்கு இணையாக வேறு யாரையுமே நாம் சொல்லிவிட முடியாது. அந்த அளவுக்கு பல அறிஞர்கள் நிறைய செய்திருக்காங்க. இருந்தாலும் ஒரு அரசாட்சியில் அமர்ந்து கொண்டு அவருடைய பெருமையை உலகத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதன் மீது ஒரு பற்றும் பாசமும் மட்டும் அல்ல, அவர்தான் நமக்கு வழிகாட்டி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் இந்தியாவில் தமிழர்களுக்கு மட்டும் வழிகாட்டி அல்ல, இந்தியாவுக்கு வழிகாட்டி அல்ல திருவள்ளுவர், உலகிற்கே வழிகாட்டியவர் திருவள்ளுவர் என்று எல்லோராலையும் ஏற்றுக்கொள்ளும். ஆகவேதான் அவருடைய நூல் உலக பொதுமறை என்று அழைக்கக்கூடிய ஒரே நூல். உலகத்தில் வேறு எந்த நூலையும் சொல்ல முடியாது. ஒரு கருத்தை சொல்வார்கள், ஒரு கருத்தில் மிகப்பெரிய ஜாமோனாக இருப்பார்கள், ஒரு கதையை குறைவார்கள், ஒரு வரலாற்றில் ஒரு உண்மையை எடுத்து வைக்க முடியும். ஆனால் உலகில் தோன்றிய அனைத்து உயிர்களும் வாழ்வதற்கு சரியான வழியை காட்டிக் கொடுத்த ஒருவர் இருந்தார் என்று சொன்னால் அது திருவள்ளுவர் ஒருவரை தவிர வேறு யாரையும் சொல்ல முடியாது. அவர் வாழ்ந்ததோடு மட்டுமல்ல, வாழ்வதற்கு வழியையும் வகுத்து கொடுத்து விட்டுதான் நம்முடைய தம்பி சொன்ன போது முப்பால்களிலே அருமையாக 133 அதிகாரத்தில் 1330 குறள்கள் எவ்வளவு அற்புதமாக எக்காலத்திற்கும் ஏற்ற நூல். எக்காலத்திற்கும் எல்லோருக்கும், ஒரு சமூகத்துக்கு மட்டுமல்ல, ஒரு மொழிக்கு மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமல்ல, இந்த உலகம் வாழ்கின்ற வரை வாழ்கின்ற அல்லது வாழ சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு பொதுமறை இருக்கிறது என்று சொன்னால் அது உலகிலேயே திருக்குறள் ஒன்றுதான் என்று எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளும்.